ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு தான் போய் கேளமா. ஏய் அமைதியா இருடி. என்ன நடக்குதோ நடக்கட்டும். இனிமே உன் இஷ்டத்துக்கு எது வேணா பண்ணிக்க. நான்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். என்னக்கா அதெல்லாம்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எவ்வளவு கால் பண்றது? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? என்னது இது? என்னதுன்னு கேட்டேன். ஏய் அது ஒண்ணும் இல்லடா. ஒண்ணு இல்லையா? எதுக்கு இந்த டேப்லெட் இங்க இருக்கு? என்ன டேப்லெட் இது? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியாக்கா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் எதுக்கு எடுத்துக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? இன்னும் இந்த தீபக நினைச்சு இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கியா? வந்தால் ஒரு உருப்படாதவன், இந்த காவியா ஒரு தண்டம். ரெண்டும் சேர்ந்து எப்படியும் நாசமா போதுங்கன்னு விட்டுட்டு போகாம அவங்கள யோசிச்சு யோசிச்சு உன் ஹெல்த்தை நீ ஏன்க்கா ஸ்பாயில் பண்ணிக்கிற? நீ யாருன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? உன்கிட்ட என்ன இல்ல? இந்த கேள்விதான் ஆனந்த் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்கிட்ட என்ன இல்ல? ஸ்டேட்டஸ், பணம், அழகு, அறிவு எல்லாமே இருக்கு. எந்த விதத்துல நான் அந்த காவியை விட குறைஞ்சு போயிட்டேன்? ஏன் தீபக் எனக்கு இப்படி பண்ணாரு? ஐயோ, அந்த தீபக்க விட்டு தொலைக்கா. நீ தான் அந்த ஆளை பத்தி எப்பவும் யோசிச்சுட்டு இருக்க. நீ ஒரு ஓரத்துல கூட இல்ல. அவன் அந்த காவியாவோட செட்டில் ஆயிட்டான். நீயும் அந்த மாதிரி அந்த ஆளை தூக்கி போட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கா. என்னால அப்படி யோசிக்க முடியல ஆனந்த். இன்னைக்கு இல்ல, இன்னைக்குமே என்னால தீபக மனசுல இருந்து தூக்கி போட முடியாது. எல்லார் லைஃப்ல நடக்கிற சாதாரண கல்யாணம் இல்ல என் லைஃப்ல நடக்க இருந்தது. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் பிளான் பண்ணிருந்தேன். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. லாஸ்ட் மினிட்ல நான் பிளான் பண்ணது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதனால ஏத்துக்க முடியல. நான் இது வரைக்கும் எதுலயுமே தோத்ததில்ல. ஆனா இப்ப நான் தோத்துருக்கேன். அசிங்கப்பட்டு நிக்கிறேன் ஆனந்த். எனக்கு அசிங்கமா இருக்குடா. உனக்கு அது புரியுதா இல்லையா? நான் இவ்ளோ வலியில இருக்கும் போது கூட எனக்கு அழறதுக்கே வர மாட்டேங்குதுடா. என்னால நார்மல் லைஃப் வாழவே முடியல ஆனந்த். அழுதாவது எல்லாத்தையும் மறந்துடலாம்னு நினைக்கிறேன். ஆனா அழக்கூடாதுன்னு ஒரு வைராகியம் உருவாயிருச்சு. அவங்கள ஏதாச்சும் பண்ணணும். அக்கா, என்னோட சின்ன வயசுல இருந்து உன்னை என் இன்ஸ்பிரேஷனா தான் நான் பார்த்திருக்கேன். எதையாவது யோசிச்சுக்கிட்டு ஏதாவது சாதிக்கணும்னு தான் நீ ஓடிட்டே இருப்ப. ஆனா இப்பதான் முதல் முறையா என்ன பண்றதுன்னே புரியாம கொலாப்ஸ் ஆகி உட்காந்துருக்கிறத நான் பாக்குறேன். என்னால தாங்க முடியலக்கா. உன்னை இப்படி பண்ண அந்த தீபக்க பார்த்தாலே அப்படியே கொல்லணும் போல இருக்கு. உனக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேல அவனை சும்மா விட மாட்டேன். ஏய் காவியா, இதான் உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த முதல் சண்டையா? ஏய் கேக்குறல்ல, சொல்லு. அப்படிலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? ஏ ரேவதி, உனக்கு தான் புரியல. இந்நாள் வரைக்கும் காவியா தான் தீபக்க திட்டி சண்டை போட்டுட்டு இருந்தா. இப்பதான் முத தடவையா தீபக் காவியாவை திட்டி இருக்காரு. அதான் மேடம் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஓ, இதுதான் விஷயமா? இப்ப புரிஞ்சிருச்சுல? அப்ப விடுங்க, நான் கிளம்புறேன். இங்க ஓடுற? நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. இங்க பாருடி, தீபக் சண்டை போட்டத உன்னால தாங்கிக்க முடியலன்னா அத பாய திறந்து கஷ்டமா இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லு. அதனால நீ என்ன குறைஞ்சிட போற? எங்க கிட்ட தானே சொல்ற. அப்படிலாம் எதுவும் இல்ல, போதுமா? உன் வாய்தா ஒண்ணும் இல்லன்னு சொல்லுது. மூஞ்சி காட்டி கொடுக்குதே உன் மனசுல என்ன ஓடுதுன்னு. இங்க பாரு காவியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரதெல்லாம் சாதாரண விஷயம்டி. இங்க பாரு காவியா, எங்க அப்பா அம்மாவுக்கு நடுவுல அடிக்கடி சண்டை வரும். அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பேசாம இருக்க முடியாதுடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இப்படிதான் இருப்பாங்க. எங்க அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்து தாஜா பண்ணி பேச வச்சிருவாரு. அதே மாதிரி தீபக்கும் வேற லெவல்ல ஏதாவது பண்ணி உன்கிட்ட சாரி கேக்குறாரா இல்லையான்னு பாரு. இப்போ உன் பிரச்சனை என்ன? நீ உத்தமனை பார்க்க போனது தானே. நீ எதுக்கு முதல்ல அங்க போன? என்னடி கேள்வி இது? நீ போனா ஒருத்தர் உயிர் பொழைப்பான்னு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னா நீ போக மாட்டியா? சொல்லு. அது மாதிரிதான் நானும் நினைச்சு போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ உத்தமனை பார்க்க போனல்ல, அந்த உத்தமனுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி உனக்கு தேவையானது ஏதாவது கேட்டிருக்கலாம்ல. குறைஞ்சபட்சம் கொடுத்த கடனுக்கு வட்டி கேட்டு கொடுமை பண்ணாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி பண்ணிருந்தாலாவது தீபக் உன் மேல கோவப்பட்டிருக்க மாட்டார்ல. அந்த மாதிரி காசு பணத்தை எதிர்பார்த்து போய் உதவி பண்ணா அந்த உத்தமனுக்கும் எனக்கும் அப்புறம் என்னடி வித்தியாசம் இருக்கும்? நான் எதையும் எதிர்பார்த்து போல. இங்க பாரு, நீ என்னதான் நல்ல எண்ணத்தோட போயிருந்தாலும் தீபக்கோட கோவம் நியாயமானது தானே. உன்னை கூப்பிட்ட சத்யாவதி ஒண்ணும் நல்லவ இல்லல்ல.
ஒருவேளை இது எல்லாமே பொறியா இருந்து நீ அங்க போய் மாட்டிட்டு இருந்தனா உன்ன ஏதாவது பண்ணிருந்தா என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன பண்ணுவோம், தீபக் என்ன பண்ணுவாரு? இத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ முதல்ல? இங்க பாரு காவ்யா, அவர் இடத்துல இருந்து இதெல்லாம் யோசிச்சு பாரு. உனக்கு அப்ப அவர் கோவப்பட்டது தப்புன்னு தோணாது. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் காவ்யா, உன்னை திட்டிட்டு தீபக் நிம்மதியெல்லாம் இருக்க மாட்டாரு. நீ வேணா பாரு, உன்கிட்ட சாரி கேக்குறேன்ற பேர்ல ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணுவாரு பாரு. உன்னால அவரோட சாரிய வேணான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. நீயும் வேற வழி இல்லாம மன்னிக்கதான் போற. ஃபீல் பண்ணாதடி. பை பை பை. சரிடி, நானும் கிளம்புறேன். தீபக் தம்பி, ஆ? நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாட்டி பேசுறீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ணுவா? அந்த நேரத்துல என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல பாட்டி, அதான் அப்படி பேசிட்டேன். எங்க என் இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? உங்க கோபம் எனக்கு புரியுது தம்பி. நாங்களும் போக வேணானுதாப்பா சொன்னோம். அவ எங்கப்பா எங்க பேச்ச கேட்டா? அந்த உத்தம நல்லவனோ கெட்டவனோ நம்மளால ஒரு உயிர் போக கூடாதுன்னு நினைச்சிட்டா. அந்த குற்ற உணர்ச்சியிலதாப்பா அவ போயிருக்கா. பாட்டி, நீங்களும் உங்க பேத்தி மாதிரியே பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் காவியா பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு பாட்டி. தப்புதாப்பா. அதுக்காக அதையே பேசிட்டு இருந்தா எப்படி சொல்லு? அடுத்து என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணுங்க. அதான் பாட்டி எனக்கும் தெரியல. ஓவரா வேற சண்டை போட்டனா அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே புரிய மாட்டேங்குது. உங்களை பார்த்து என்ன பண்ணலான்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்னதான் இருந்தாலும் உங்க பேத்தியை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவளோட உலகமே ரொம்ப சின்னதுப்பா. நானு, ராணி, ரேவதி, அவ்வளவுதாப்பா அவ உலகமே. உங்க கூட எல்லாம் சண்டை போட்டது இல்லையா? ஆ? என்னப்பா இப்படி கேக்குற? ரொம்ப நல்லாவே சண்டை போடுவாப்பா. 7 ஊருக்கு கோவம் வருப்பா. அப்புறம் எப்படி பாட்டி சமாதானப்படுத்துவீங்க? அவளை சமாதானப்படுத்துறது அவளை ஈஸி இல்லப்பா. அத குடு இத குடுன்னு அப்படி கேக்குற ஆளே இல்ல. எதிரில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க கூட எவ்வளவு சண்டை போட்டிருந்தாலும் அவங்க கொஞ்சம் கண் கலங்கி பேசிட்டாங்கன்னு வச்சுக்க, அத காவியாவால தாங்கிக்கவே முடியாதுப்பா. அப்படியே சமாதானம் ஆயிடுவா. அதுவும் நான் கண் கலங்கிட்டேன்னு வச்சுக்க, அப்படியே அவ துடிச்சு போயிருவாப்பா. அப்படியே கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவாப்பா. அவ ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அதுதாப்பா அவகிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணமே. சூப்பர் பாட்டி. அப்ப நானும் ஃபீல் பண்ணி பேசினா காவியா சமாதானம் ஆயிடுவாளா? ஆயிடுவாப்பா, கண்டிப்பா ஆயிடுவா. அருமையான விஷயம் சொல்லிருக்கீங்க பாட்டி. இந்த ஒரு விஷயம் போதும், என் பெர்ஃபார்மன்ஸ் அள்ளி கொட்டி காவியாவை சமாதானப்படுத்தி அவ கோவத்தெல்லாம் தவிடுபடி ஆக்குறேன். அப்புறம் ஒன்னா சேர்றேன். அதுக்கப்புறம் அவகிட்ட ஒரு ஹக்கையும் கிஸ்ஸையும் நானும் வாங்கிக்கிறேன். ஐயோ சூப்பர் பாட்டி. பேராண்டி போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். ராணி, உனக்கு டைம் ஆகலையா? கிளம்பணும். சவாரிக்கு ஒருத்தவங்க கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காவியா, அங்கிள், கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாமா. தோ வரேன். அப்படியா? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம கேண்டிருக்க வேண்டிய சாமான்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போகலான்னு இருக்கேன். அதுக்கு லிஸ்ட் போட சொன்னேன், ரெடி பண்ணிட்டியா? நான் அப்பவே லிஸ்ட் போட்டு வச்சிட்டேன் அங்கிள். அது அந்த டிரால தான் இருக்கு. இருங்க எடுத்துட்டு வரேன். சரி, போய் எடுத்துட்டு வா. என்னது, நம்ம கடவாசல்ல வந்து ஒரு கார் நிக்குது. காவியா, உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, நான் பேசிட்டு வந்துடுறேன். என்னாச்சு நீங்க காவியா? சும்மா சும்மா வேலை செய்யற இடத்துக்கு வந்து இப்படி தொந்தரவு பண்றீங்க. இரு காவியா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? நாங்க இங்க உன்னை தொந்தரவு பண்றதுக்காகலாம் வரல. நீ வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என் தம்பிக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு டாக்டர் சொன்னாருமா. அத கேட்டதும் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதனாலதாம்மா வந்தேன். நேத்து வந்து உதவி பண்ண மாதிரி இன்னும் ஒரு 4 நாள் வந்து என் தம்பிய பார்த்து பேசிட்டு போயிடுமா. அவன் கண் முழிச்சு எந்திரிச்சிருவாமா. எனக்கு தெரியும் நீங்க இங்க தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால வர முடியாது. நான் மறுபடியும் அங்க வர மாட்டேன். ஏய் கவ்யா, ஒரு நிமிஷம். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இந்த பாரு, நீ ஒன்னும் இத ஃப்ரீயெல்லாம் பண்ண வேண்டாம். எங்களுக்கு நீ வட்டி தொகை தரணும் இல்லையா, அதை நீ ஃபுல்லாவே தர வேண்டாம். அசல் தொகை தரணும் இல்லையா, அதையும் உன்னால எப்போ முடியுமோ அப்ப கொடு. அவ்வளவுதான். இந்த பாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் என் மச்சான் நல்லபடியா குணமாயி வரணும். உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட பிரச்சனையும் கொஞ்சம் குறையணும். சரியா? இங்க பாருங்க, நான் பணத்தை எதிர்பார்த்து இந்த ஹெல்ப் பண்ணல. அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு சரின்னு வந்துதான் நான் ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். இப்ப அவருக்கு பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு அப்புறமா நான் எதுக்கு அங்க வரணும்? என்னாலலாம் வர முடியாதுங்க. என்னடி பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இப்படி என் கூட வா. என்ன? வா. எதுக்கு? வாடி. என்னடி? ஏ, உனக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போச்சா? பணத்தை எதிர்பார்த்து நீ உதவி பண்ணலதான். ஆனா அவங்களே உன்னை தேடி வந்து வட்டியே வேண்டான்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன, உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதை விட்டுட்டு ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற?
எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசாத ராணி. ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சுன்னு பார்த்தல. தீபக் சொன்ன மாதிரி இவங்க திரும்ப திரும்ப வராங்கன்னா கண்டிப்பா இது ஏதோ பிரச்சனையில தான் போய் முடியும்னு எனக்கு தோணுதுடி. அதனாலதான் வேணான்னு சொல்றேன். இங்க பாருங்க, இனிமே இந்த விஷயத்துல நான் தலையிடாம இருக்கிறது தான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லது. என்ன இதுக்கு மேல எந்த பிரச்சனையிலயும் இழுத்து விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. காவியா, என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? வட்டி காசு ஃபுல்லாவே வேணான்னு சொல்லியாச்சு, அசலையும் உன்னால முடியும் போது கொடுன்னு சொல்லியாச்சு. அப்படியும் மாட்டேங்கிறாளே, என்ன பண்றதுன்னே புரியல. நான் வந்து பேசினா பரவாயில்லையா? உங்களுக்கு காவியா குரல்ல பேசினா போதும்ல. காவியா தான் வந்து பேசணும்னு அவசியம் இல்லையே. எனக்கு காவியா குரல் நல்லாவே பேச வரும். நான் வந்து பேசுறேன். என்ன சொல்றீங்க? ஆனா நான் சும்மாலாம் வந்து பேச மாட்டேன். நான் ஒரு தடவை வந்து பேச வர்றதுக்கே எனக்கு ஒரு 5000 ரூபாய் தரணும். அப்படின்னா மட்டும்தான் நான் வருவேன். ஏன் சத்யா, இந்த பொண்ணு சொல்றது கூட ஓகே மாதிரி தானே இருக்கு. என்ன சொல்ற? சரி, வந்து பேசு. ஆனா இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்கன்னா நான் வந்து பேசுறேன். ஆனா இதுக்கப்புறம் காவியாவை நீங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. என்ன சொல்றீங்க? சரிதானே? சரிதாம்மா, ஓகே. ஐயோ, அதுக்குள்ள வந்துட்டாலே. பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் கூட இல்லையே. தீபக், தீபக், என்னாச்சு தீபக்? ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? தெரியுதா காவியா, என் ஃபேஸ்ல ஃபீலிங்ஸ் தெரியுதா உனக்கு? தெரியுது. ஆனா நான் ஏன் ஃபீல் பண்றேன்னு உனக்கு தெரியுதா காவியா? ம்ஹும். காலைல நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன்ல, அதை நினைச்சுதான் காவியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான்லாம் உங்ககிட்ட சண்டை போடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல காவியா. என்னால தாங்கவே முடியல. போ. ஒருவேளை ரேவதி சொன்ன மாதிரி மன்னிப்பு கேக்குறாரோ தெரியலையே. நீ பண்ண விஷயம் தப்பான்னு கேட்டா தப்புதான் காவியா. ஆனா அதுக்கு நான் இவ்வளவு தூரம் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணணுமான்னு யோசிச்சு பாக்குறப்பதான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டணும்னு தோணுது. ஆனா காவியா, நான் இதெல்லாம் பண்றது உன் மேல உள்ள அக்கறையில தான் காவியா. எங்க உனக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஆனா அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றதுங்கிற டென்ஷன்ல தான் காவியா அப்படிலாம் பண்ணிட்டேன். அதனாலதான் காவியா எனக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு. ரியலி சாரி காவியா. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க.